அப்படிங்கிறது இருக்கு. வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வு உங்களுக்கு சிறப்பு தருமா அப்படின்னா கண்டிப்பா சிறப்பை தரும். நீங்க உள்ளூர்ல சாதிப்பதை விட வெளியூர்ல போய் சாதிப்பது தான் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ரகசியமே இதுதாங்க. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. என்ன உங்க ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைகளை வச்சு அது எங்க இருந்து எப்படி உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி அதனுடைய தன்மை உங்களுக்கு உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இப்படித்தான் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிப்பது, அதுக்கு ஏதாவது மார்க்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா? இந்த தீராத கடன் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இங்கே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தள்ளி வைக்கணும். என்ன அப்படின்னா இந்த கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தள்ளி வைக்கணும். அதுதான் உங்களுக்கான பரிகாரம். முதல் பரிகாரம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எந்த இடத்துலயுமே பிரகடனப்படுத்தாதீங்க. ஒரு லீடர்ஷிப்பா இருக்கீங்கன்னா அங்க ஓகே, மத்தபடி எல்லார்கிட்டையும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த வார்த்தை உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கற்றது கையளவு அப்படின்னு ஔவையார் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. கற்றது கையளவு தான், கல்லாதது உலகளவு இன்னும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவங்களால ஒரு பண வரவுக்கான வாய்ப்புகள், இன்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுது. அவங்க மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் பெறக்கூடிய வாய்ப்பு, அல்லது அவங்க வேலைக்கு போவாங்க. அந்த இடத்துல போய் என்ன பண்ணும், அப்படி அது எப்படி பொம்பளை வேலைக்கு போலாம், நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படித்தான் உங்களை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு வேலை இருக்கும், ஒருத்தருக்கு வேலை இருக்காது. அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே வழிபட வேண்டிய ஒரு இறைவன் அப்படின்னு பார்த்தா பழனி முருகன். இந்த பழனி முருகனை மனசார பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான் யார பலமா பிடிச்சுக்கணும், யார பிடிச்சா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சித்தர் ஜீவ சமாதியான ஒரு இடம், அல்லது சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், அத பழனின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மேசம்னாவே உயரமானது. அப்போ பழனி மலையில போகர் சித்தருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால பழனி மலையை பலமா பிடிச்சுக்கோங்க. அந்த பழனி முருகன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவார். உங்க பிறப்பின் ரகசிய கடவுள் பழனி முருகன்.